அனைவருக்கும் வணக்கம். இந்த அட்டகாசமான விளக்கப்படத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாலத்தீவுகள், மடகாஸ்கர் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான அழகான வெப்பமண்டல கடல் பகுதிகள் இல்லையா? ஆனா அந்த அழகிய நீல நிற பரப்பிற்கு கீழே இருண்ட நம்மள ஆச்சரியப்படுத்துற பல ரகசியங்கள் அமைதியா மறைஞ்சிருக்கு. வாருங்க, அந்த ஆழமான பயணத்தை நாம இப்போ தொடங்குவோம். பூமியோட வரலாற்ற பத்தி நமக்கெல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க. இந்திய பெருங்கடலோட நடுவே இப்போ ஒரு புதிய கண்டமே உருவாகிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? அது மட்டும் இல்லாம பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்களை கூண்டோடு அழிச்ச அந்த பிரம்மாண்ட விண்கள் இதே கடலோட ஆழத்துல தான் இப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கலாம். என்ன ஆச்சரியமா இருக்கா? சரி, இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். பாகம் 1. பிரம்மாண்டமான இந்திய பெருங்கடல் மற்றும் அதனுடைய உலகின் மிகப்பெரிய விஷயங்கள். இந்த இந்திய பெருங்கடல் ஏதோ ஒரு சாதாரண நீர்நிலையோ கடலோ கிடையாதுங்க. பூமியோட மொத்த நீர் மேற்பரப்புல 20% ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகமே இதுக்குள்ள இருக்கு. இதோட பரப்பளவை கேட்டீங்கன்னா மிரண்டுடுவீங்க. சுமார் 76.17 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் அகலத்துக்கு இது பறந்து விரிஞ்சிருக்கு. அமெரிக்காக்களை தவிர்த்து உலகத்துல இருக்கிற மற்ற 4 கண்டங்களையும் சுமார் 39 நாடுகளோட எல்லைகளையும் இந்த ஒரே பெருங்கடல் தொட்டு செல்கிறது. இதோட உண்மையான அளவை நாம புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஒப்பீடு சொல்றேன், கேளுங்க. ஆஸ்திரேலியா கண்டத்தை விட இது 10 மடங்கு பெரியது. அதாவது 5 ரஷ்ய நாடுகளையோ அல்லது 8 அமெரிக்காவையோ முழுசா தூக்கி இந்த ஒரே கடலுக்குள்ள வச்சிட முடியும். யோசிச்சு பாருங்க, இது நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்டம் இல்லையா? அளவை பத்தி பேசணும். இப்போ இதோட நீர் கொள்ளளவு பாப்போம். பூமியிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியான பைக்கால் ஏரியா பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியை விட 12,000 மடங்கு பெரிய நீர்க்கொள்ளளவை நம்ம இந்திய பெருங்கடல் வச்சிருக்கு. இது நிஜமாவே நம்ம மூச்சு நிறுத்துற ஒரு விஷயம்தானே. பாகம் 2. பெருங்கடலின் புவியியல் மற்றும் வரலாறு, கூடவே பழங்கால பயணங்கள். இந்த பெருங்கடல் உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. சுமார் 120 முதல் 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்ட்வானா அப்படிங்கிற ஒற்றை பெருங்கண்டம் உடைந்தபோதுதான் இந்த இந்திய பெருங்கடல் பிறந்தது. மனித வரலாற்றோட முக்கிய பயணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 40 முதல் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதி மனிதர்கள் இதனை கடந்து ஆஸ்திரேலியாவை அடைஞ்சிருக்காங்க. மெசபடோமியா, ஹரப்பா போன்ற பழமையான நதிக்கரை நாகரிகங்கள் எல்லாமே இதோட கரைகளில தான் செழித்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் மார்க்கோபோலோ, வாஸ்கோடெகாமா மற்றும் ஜேம்ஸ் குக் போன்ற மாபெரும் கடலோடிகள் அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல இந்த பெருங்கடலை அளந்தாங்க. சரி, இப்போ நாம கடலோட ஆழத்திற்கு செல்வோம். 7,729 மீட்டர்கள். இதுதான் இந்திய பெருங்கடலோட அதிகபட்ச ஆழமான சுண்டா அகழியின் அளவீடு. இது ஆப்பிரிக்கா, இந்தோ ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிக் ஆகிய 3 பெரிய நிலத்தட்டுக்கள் சந்திக்கிற இடம். இது ரொம்பவே ஆபத்தான நிலநடுக்கங்கள் அதிகம் நிகழும் பசிபிக் நெருப்பு வளையத்தின் ஒரு பகுதியாகும். பாகம் 3. தனித்துவமான வானிலை மற்றும் நீரோட்டங்கள். இந்திய பெருங்கடலோட வானிலையும் நீரோட்டங்களும் மற்ற கடல்கள்ல இருந்து முற்றிலுமா மாறுபட்டது. இங்க வீசும் பருவக்காற்றுகள் கடலோட மேற்பரப்பு நீரோட்டங்களின் திசையே முற்றிலுமா மாற்றிவிடுது. வெப்பநிலையை எடுத்துக்கிட்டோம்னா சூடான பாலைவனங்களால சூழப்பட்ட செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவில வெப்பநிலை ரொம்ப அதிகம். ஆனா ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடலோட சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை வெறும் 17 டிகிரி செல்சியஸ் மட்டுமே. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அண்டார்டிகாவிலிருந்து வர குளிர்ந்த நீரோட்டங்கள் தான் இந்த கடலை இவ்வளவு குளிர்ச்சியா வச்சிருக்கு. அலைகளோட வலிமைய பத்தி சொல்லணும்னா இது நிஜமாவே சாதனை படைக்கும் கடல்தாங்க. சாதாரணமா அலைகள் சில மீட்டர்கள் தான் எழும்பும். ஆனா இந்தியாவின் மும்பை அருகே 5 முதல் 6 மீட்டர்களும், ஆஸ்திரேலியாவின் டார்வின் அருகே 7 முதல் 8 மீட்டர்கள் உயரத்திற்கும் ராட்சச அலைகள் எழும்புகின்றன. நீரோட அபாரமான சக்தியை இது நமக்கு காட்டுது. பாகம் 4. பன்முகத்தன்மை கொண்ட கடல் உயிரினங்கள். இரண்டு ஆழத்திலிருந்து இப்ப கொஞ்சம் வெளிச்சத்திற்கு வருவோம். வெப்பமண்டல நீர் நிறைஞ்ச இப்பகுதி உலகின் மிக அதிக உயிரினங்களைக் கொண்ட கடற்பரப்பு. வண்ணமயமான பவளப்பாறைகள், ஒளிரும் மீன்கள் மற்றும் உலகின் மிக நீளமான பழுப்பு நிற பாசிகள் இங்கதான் இருக்கு. நிலத்துல அதிக நேரம் வாழக்கூடிய மட்ஸ்கீப்பர் மீன்கள், ராட்சச மாண்டா திருக்கைகள் மற்றும் அரிய கடல் பசுக்களான டுகோங்குகள் இங்க வசிக்கின்றன. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே மனிதர்கள் மீதான அதிக சுறா தாக்குதல்கள் நடப்பது இந்திய பெருங்கடல்ல தான். அதனால நீங்க அங்க நீந்த போனா உஷாராயிருங்க. இந்த புள்ளி விவரங்கள்ல நீங்களும் ஒரு ஆளா ஆயிராதீங்க.
பாகம் 5 மர்மங்கள் மற்றும் மனிதர்களின் தாக்கம். கொஞ்சம் இருண்ட பக்கங்கள பார்ப்போம். இவ்வளவு நேரமும் கடலோட அழக ரசிச்ச நாம இப்போ சற்று பயமூட்டும் உண்மைகளுக்கு செல்வோம். பெர்முடா முக்கோணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அதே போன்ற ஒரு ரகசியமான மரண பகுதி இந்திய பெருங்கடலிலும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு அறிவியல் காரணமும் இல்லாம பல கப்பல்கள் இங்க மர்மமான முறையில காணாம போயிருக்கு. சில கப்பல்கள் மாலுமிகளே இல்லாம தனியா மிதந்துகிட்டு இருந்தப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்களும் விமானங்களும் கூட இங்க மாயமாகியிருக்கு. இது கடல் கொள்ளையர்களோட செயலா இல்ல வேற ஏதாவது அமானுஷ்ய சக்தியாங்கிறது இன்றும் ஒரு விடை தெரியாத மர்மம்தான். மர்மங்களை விட ரொம்ப ஆபத்தானது இந்த தனித்த ராட்சச அலைகள் அல்லது கொலைகார அலைகள். 15 முதல் 20 மீட்டர் உயரம் வரை எழும்பும் இந்த அலைகள் எந்த முன்னறிவிப்புமே இல்லாம திடீர்னு தோன்றும். 1968ஆம் ஆண்டுல வேர்ல்ட் க்ளோரி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க எண்ணெய் கப்பல இப்படிப்பட்ட ஒரு அலைதான் இரண்டாக உடைத்து மூழ்கடிச்சது. இதோட விளைவா 49,000 டன் கச்சா எண்ணெய் கடல்ல குட்டுச்சு. மனிதர்களால் உருவாக்கப்படும் இந்த எண்ணெய் கசிவுதான் இந்த கடலோட மிகப்பெரிய மாசடிதல் பிரச்சனையா இருக்கு. இப்போ கடலோட ஆழமான பிளவு பள்ளத்தாக்குகளுக்கு செல்வோம். அங்க கடலடியில நீரோட வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது இரும்பு, தாமிரம் போன்ற உலோகங்களுடன் கலந்து வெந்நீர் மேல பீச்சி அடிக்கும். இதத்தான் கருப்பு புகைப்போக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வெப்பநிலை 300 டிகிரிக்கும் குறைவாக இருந்தா அவை வெள்ளை புகைப்போக்கிகளாக உருவாகுது. கடலுக்கடையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை இயங்குற மாதிரி இருக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த செய்தியை கேட்டா உண்மையிலே நீங்க பிரமிச்சு போயிடுவீங்க. மொரிஷியஸ் தீவுக்கு அருகே கடலுக்கு அடியில ஒரு அருவி இருக்கு. அது நீர் அருவி இல்லைங்க, மணல் அருவி. கடலடி மலையோட சரிவுகள்ல மணல் தொடர்ந்து கீழே சரிந்து கொட்டுவதை பார்க்கும்போது கடலுக்குள்ளேயே ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டுற மாதிரி நம்ப முடியாத ஒரு காட்சி உருவாகுது. இயற்கை நிஜமாவே எத்தனை அற்புதமானது! ஆனா இதே கடல்தான் தன்னோட கோர முகத்தையும் நமக்கு காட்டியிருக்கு. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட 9.3 ரிக்டர் அளவிலான மிக கொடூரமான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்ட வரலாறிலேயே மிகவும் அழிவுகரமான சுனாமியை உருவாக்கியது. சுமார் 3 லட்சம் மனித உயிர்களை அது காவு வாங்கியது. கடலோட அபாரமான சக்தியையும் அதுக்கு முன்னாடி மனிதர்களோட இயலாமையையும் இது நமக்கு உணர்த்தியது. பாகம் 6 பெருங்கடலின் எதிர்காலமும் புதிய கண்டமும். இரண்டு பக்கத்திலிருந்து இப்போ நாம அறிவியல் உலகத்தையே மாற்றப் போகும் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை பார்க்க போறோம். பிரெஞ்சு மற்றும் ஆஸ்திரேலியன் நிலவியலாளர்கள் அண்டார்டிகா அருகே உள்ள கெர்குலன் தீவுகள்ல ஆய்வு செய்தப்போ கடலோட நடுவுலேயே கண்டங்களுக்குரிய கிரானைட் மேக்மா உருவாவதை கண்டுபிடிச்சாங்க. இது பல மில்லியன் ஆண்டுகள்ல ஒரு முழுமையான புதிய கண்டமா மாறப்போகும் ஒரு கண்டத்தின் கரு அப்படின்னு விஞ்ஞானிகள் உறுதியா நம்புறாங்க. நம்ம கண் முன்னாடியே கடலடியே ஒரு புதிய நிலப்பரப்பு பிறந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு இந்த விஷயம்? அது மட்டும் இல்லைங்க, டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகளின் இந்த அதிர்ச்சியூட்டும் கருதுகோளை கேளுங்க. மெக்சிகோல விழுந்த விண்கல் தான் டைனோசர்களை அழிச்சுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்தியாவிற்கு அருகே கடலடியில கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 65 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பிரம்மாண்டமான பள்ளம் அதைவிட பெரியதாக இருக்கலாம்னு இப்ப கருதப்படுது. ஒருவேளை டைனோசர்கள் மீது 2 முறை விண்கல் தாக்குதல் நடந்திருக்கலாம். இது நாம இந்த வரைக்கும் படிச்ச வரலாறையே முற்றிலுமா புரட்டி போடுது. நமது பூமியோட வரலாற்றையே மாற்றும் புதிய கண்டங்கள் உருவாவதும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய விண்கல் பள்ளங்கள் அமைதியாக உறங்குவதும் இந்த இந்திய பெருங்கடல்ல தான் நடக்குது. அப்படியென்றால் இன்னும் மனிதர்களோட கண்களுக்கு புலப்படாத வேறு என்னென்ன பிரம்மாண்டமான ரகசியங்கள் இந்த ஆழத்துல காத்துக் கொண்டிருக்கு? தேடல் நிச்சயமா தொடரும். இந்த விளக்கப்படம் உங்களுக்கு நிறைய புதிய செய்திகளை தந்திருக்குன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.